விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி, அங்காள பரமேஸ்வரி, பாப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். இது ஸ்ரீவாரி ஆஸ்ட்ரோ, என்னோட ஆஸ்ட்ரோ சாப்னா பேசுகிறேன். நீங்கள் இந்த 3 இயர்ஸ் நெக்ஸ்ட்டு 3 இயர் ப்ரெடிக்ஷன்ஸை நீங்கள் முழுக்க பாருங்கள். அடுத்த 3 வருட காலங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய முக்கியமான திருப்பங்களும் அதிர்வலைகளும் மாற்றங்களும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது முதல்ல கோச்சாரப்படியான கிரக மாற்றங்கள், கிரக நிலைகள், அதாவது டிரான்சாக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் உங்களுடைய பார்வை பலன்களால் என்னென்ன நடக்க போகுது, அந்த ஒவ்வொரு இயருக்கான அனலைசிஸ் சொல்ல போகிறேன். அடுத்தது திசா புத்தி வாரியாக உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அந்த 3 வருஷத்துக்கு இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் முழுக்க விவரமான ஒரு காணொளி. இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெளிநாட்டு வாழ் மக்களுக்கும் இது நல்லா பொருந்தும். அதை முழுக்க பார்த்து உங்களுடைய உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து பயன் தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். 2024லேருந்து 25 வரைக்கும் என்ன டிரான்சாக்ஷன் நடக்க போகுது அப்படிங்கும்போது, சனி 9ஆம் இடத்துல தன்னுடைய பாக்கிய சனியிலேருந்து 10ஆம் இடத்துக்கு தொழிலில் வரப்போகிறாரு. ராகு 10ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு குரு பாக்கியத்துக்கு போகிறாரு. கேது 4ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. குரு 12ஆம் இடத்துலேருந்து 1ஆம் இடத்துக்கு போகும்போது என்னென்ன பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா, சனி 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு போகிறது அப்படிங்கிறது தொழில் வகையில் ஒரு சில முன்னெச்சரிக்கையும் கவனமும் கண்டிப்பாக இருக்கணும். சனி 10ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது தொழிலில் பிரச்சனை, உத்தியோகத்தில் இடமாற்றம், அப்புறம் தொழிலே மாற்றம் பண்ணுறது, உத்தியோகத்தை மாற்றம் பண்ணுறது, இல்லை உத்தியோகத்தில் அடுத்த நிலைக்கு போய் அதிகமான வேலைகளை கொடுத்து குறைந்த சம்பளத்துக்கு நீங்கள் வேலை செய்யக்கூடிய நிலை அப்படிங்கிறதெல்லாம் மிதன ராசிக்கு வரக்கூடும். ஆனாலும் இன்னும் கவனமாக இருக்கக்கூடிய இடத்துல பார்க்குற பார்வை அப்படிங்கிறது இருக்குது. சனிக்கு 12ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போது சுப விரயங்களும் அதிகம் செலவு செய்யக்கூடிய கதை இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதேமாரி வீடு, மனை, வண்டி, வாகனத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கலத்தர வகையில் திருமணம் தடை சில பேர்த்துக்கு ஏற்படலாம். சில பேர்த்துக்கு இந்த கலத்தர வகையில் ஒரு சில கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் உருவாகக்கூடிய வாய்ப்பு. ஆனால் அந்த வருஷத்தில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கே வராரு அப்படிங்கும்போது ஒரு சில மன உளைச்சல்களை கொடுக்குமே. ஜென்மச குரு வனவாசமே அப்படின்னு நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஆனால் பார்க்குற பார்வையோடைய பலன் அப்படிங்கிறது அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம் ரொம்ப முக்கியமான இடங்களில் அவர் பார்க்கும்போது புத்திர தடை அப்படிங்கிறது விலகும். கலத்திரத்தில் இருந்து வந்த சில பிரச்சனைகள் கூட இந்த காலகட்டத்தில் பெருசாகாமல் பார்த்துக்கும். அதே மாதிரி 9ஆம் இடத்த பாக்கியத்தை பார்க்கும்போது தந்தை சார்ந்த வழிகள், அவருடைய சப்போர்ட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி தந்தை இல்லைங்க, எனக்கு அந்த தந்தை வழி சொத்து கிடைக்குமா அப்படிங்கும்போது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஸ்தான பிராப்தம் வருது. அதே மாதிரி 9ஆம் இடத்துல பார்க்கும்போது வெளிநாடு, வெளியூர் பயணங்கள், தூரதேச பயணங்கள்னால் மிகப்பெரிய வெற்றி மற்றும் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கொடுக்கும். ராகு கேது அப்படிங்கிறது பாக்கியத்துக்கு வர்றது அவ்வளோ விசேஷம். ஆனாலும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகும். இந்த 3 கிரகமும் உங்களை வெளியில் தான் கூட்டிகிட்டு போகும். கேது 4ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு மறைந்த கேதுவாக வருகிறார். அப்படிங்கிறதுனால மாற்றுப்பாலினத்தினாலோ இல்லை நண்பர்கள் வழியிலையோ இளைய சகோதரர்களோ ஒரு சில தொந்தரவுகள் கண்டிப்பாக உருவாகும். அப்போ எங்களுக்கு எது ப்ளஸ் பாயிண்ட்டே இல்லையா அப்படிங்கும் போது தான் 5, 7, 9 குரு பார்வை இருக்குதுல்ல, அது உங்களை கண்டிப்பாக காப்பாற்றும். முக்கியமான விஷயங்கள் எல்லாம் குரு பார்க்குறார் அப்படிங்கும்போது அது மிகப்பெரிய ப்ளஸ் தான். ஆனால் அந்த சனி 10ஆம் இடத்துக்கு வர்றது மட்டும்தான் தொழில் முறையில், உத்தியோக முறையில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். 2026லையும் தொடரும். சனி 10ஆம் இடத்திலும், ராகு 9ஆம் இடத்திலும், கேது 3ஆம் இடத்திலும், குரு மட்டும் ஜென்மத்திலேருந்து 2ஆம் இடத்துக்கு நகர்ந்து வர்றது மிகப்பெரிய யோகம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஜென்மத்திலேருந்து விலகி 2ஆம் இடத்துல தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்க்கும்போது பார்வை பலம் 6, 8, 10 பார்க்கும்போது நோய் எதிரி கடன் இருந்தாலும் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். இந்த அசிங்கம், அவமானம், வம்பு வழக்கு உங்களுக்கு சாதகமாக முடியும். பொருளாதார ரீதியாக திடீர் அதிர்ஷ்டம்லாம் வரக்கூடிய நிலை வரும். அது மாதிரி 10ஆம் இடத்தையும் பார்க்குறார், தொழிலையும் பார்க்குறார். அப்படிங்கும்போது சனி பார்வையும் அங்கே தான் இருக்குது. குரு பார்வையும் சனி அந்த 10ஆம் இடத்துக்கு தான் இருக்கார். அதில் குருவும் பார்க்கறதுனால இப்போ தொழில் நிறையில, உத்தியோக வழியில் ஒரு சில மாற்றங்கள்னால ஒரு சில மன மகிழ்ச்சி ஏற்படும். அந்த அதிக ப்ரெஷர் இப்போ இருக்காது. 2027 சனி 10ஆம் இடத்திலும், ராகு 8ஆம் இடத்திலும், கேது 2ஆம் இடத்திலும், குரு 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு நகர்ந்து வரார்.
சரி, இப்போ 10ஆம் இடத்துல சனிங்கிறது மாறவே இல்லை அப்படிங்கும்போது தொழில் முறையில் கவனமாக இருக்க வேண்டியது. ராகு 8ஆம் இடத்துலேருந்து அஷ்டம ராகுவாக வரும்போது சில தொந்தரவுகள், பிரிவு, ஏமாற்றம் அப்படிங்கிறது அடையக்கூடியதாகவும், கேது 2ஆம் இடத்துல இருக்கும்போது குரு பார்ப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த இடத்துல 2ஆம் இடம் வர்றது அப்படிங்கிறது உங்களுடைய சொல், செயல் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அவசரப்பட்டு உங்களுடைய வார்த்தைகளை உதிர்க்காதீங்க. குடும்பத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். குடும்ப விஷயத்தில் நீங்கள் வெளியில் பகிர்ந்துக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் கட்டுப்படுத்திக்கணும். அதுக்கப்புறம் பொருளாதார நெருக்கடி கொஞ்சம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்து மறைவு குருவாக வர்றதும் ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்கும். இருந்தாலும் பார்வை பலத்தினால திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும், லேட் மேரேஜ் ஆகும், செகண்ட் மேரேஜ் ஆகும். அதே மாதிரி பாக்கியத்தையும் பார்க்குறது அப்படிங்கிறது அதிகமான பிரச்சனைகள்லேருந்து உங்களுக்கு நிவர்த்தி அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. பொருளாதார நிலைமையில் 11ஆம் இடத்தை பார்க்கும்போது திடீர் லாபங்கள் வரக்கூடியதாகவும், எவ்வளோ நெருக்கடிகள் பணங்கள் இருந்தாலும் லாபங்களையும் கொஞ்சம் கொடுக்கும் அப்படிங்கிறதும், செலவுகளையும் கொடுக்கும் அப்படிங்கிறதும் நம்ம பார்க்குறோம். மிதுன ராசியிலே 3 நட்சத்திரத்துக்காரங்களும் இருக்கிறதுனால பொதுவாக தசாபுத்திகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறேன். செவ்வாய் திசை இப்போ உங்களுக்கு நடந்துகிட்ருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு செவ்வாய் திசை நடந்துகிட்ருக்கு அப்படின்னா 2025 இந்த 3 வருஷமும் ஒரு சில கொடுமையான பலன்கள் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும். அறுவை சிகிச்சை, உடல்நல பாதிப்பு, ரத்த சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது இந்த செவ்வாய் திசையில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய காலகட்டம். 2025-26 ராகு திசை தந்தை வழி உறவில் பிரச்சனை, தந்தை சார்ந்த பிரச்சனை, பூர்வீக சொத்துல பிரச்சனை. யோக ராகுவாக இருந்தாலும் இவர்களால் பிரம்மாண்ட சொத்து, தந்தை வழியில் அனுசரணை அப்படிங்கிறது யோக ராகு கொடுப்பார். அது உங்கள் ஜாதகப்படியே அது கணித்து தரப்படும். அப்போ 2027 எப்படி அப்படின்னா அஷ்டம ராகு வர்றதுனால அவமானம், பிரச்சனை, வம்பு வழக்குகள், தாம்பத்தியத்தில் பிரிவு பிரச்சனை, குடும்ப பிரிவு, துக்கம், அழுகை, விபத்து, கண்டம் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படும். நன்மை பலனையே இல்லையா அப்படிங்கிறதுனா கண்டிப்பாக திடீர் அதிர்ஷ்டம், புதையல் லோகம், திடீர் பண வரவு, உலக வாழ்க்கையில் புரிதல் அப்படிங்கிறதுலாம் இந்த காலகட்டத்தில் உண்டாகும். அடுத்தது குரு திசை 2025 ஜென்ம குருவாக அவஸ்தைப்படக்கூடியதாகவும், ஜென்ம குரு வனவாசம் அப்படின்றதுனால ஜாக்கிரதை. நன்மை பலன் அப்படிங்கிறது பார்வை மூலமாக கிடைக்கும், புத்திர பாக்கியம் கிடைக்கும், சந்தோஷம், நிம்மதி, திருமண வாழ்க்கை நடைபெறும். வெளிநாட்டு வெளி மாநிலங்களுக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் துறையில் ஒரு நல்ல வளர்ச்சி, வெளிநாடு சார்ந்த போக்குவரத்தில் லாபம், வெளிநாட்டு வாழ்க்கை அமையக்கூடியதாகவும், அங்கேயே பிஆர்ஓ கிடைச்சிடும். அங்கேயே நீங்கள் ஒரு சிட்டிசன் ஆகக்கூடிய நிலைமையும் இந்த பார்வை பலத்தினால நல்ல பலன்கள் ஏற்படும். 2026 குரு திசை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன குடும்ப வாக்கில் நன்மை, மறைமுக சூழ்ச்சினால் நோய், எதிரி, கடன் அப்படிங்கிறதுல விடுபடுறது, பெண்கள் மாங்கல்ய பலம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம், கொடுக்கல் வாங்கலில் நல்ல பரிவர்த்தனை ஏற்படும், தொழிலில் புரிதல் அப்படிங்கிறது உண்டு, தொழில் முன்னேற்றம், வளர்ச்சி, தொழிலில் புது ஸ்டார்ட் அப் பண்ண போகிறீங்கன்னா இந்த காலகட்டம் ரொம்ப நல்லாயிருக்கும். 2027 குரு திசை எப்படி இருக்குன்னா புது முயற்சியில் வெற்றி, இளைய சகோதர வழியில் நன்மை, திருமணம் நடைபெறக்கூடிய காலகட்டம், சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும். பாக்கிய குரு பார்க்கும்போது புண்ணியத்தை அதிகப்படுத்தி நல்ல பலன்கள் ஏற்படும். இந்த ராசிக்காரங்கள் நல்ல காலங்களை குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா தொழில் லாபம், புதிய பட்டம், பதவி, புகழ், பெண்கள்னால் ஒரு சில வளர்ச்சிகள், நன்மைகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது சனி திசை. சனி திசையில் 2025, 26, 27 10 வந்தால் பதவி பறிபோகும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இடமாற்றம், ஊர் மாற்றம், வீடு மாற்றம், அட்லீஸ்ட் தொழிலில் ஒரு மாற்றம், இல்லை உத்தியோகத்தில் மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும். சுப விரயங்கள் ஏற்படும், விரய செலவுகள் அதிகரிக்கும், தாய் வழி பிரச்சனை, தாய்க்கு உடல்நிலையில் ஒரு சில சோர்வுகள், தாய் சொத்து பிரச்சனை அப்படிங்கிறதுலாம் வரும். கலத்திரத்தில் திருமண தடை, திருமணத்தில் கணவன் அந்யோன்யம் பாதிக்கிறது அப்படிங்கிறதுலாம் நடக்கும். புதன் திசைனா 2025, 26, 27 கவனம், எச்சரிக்கை. அது மாதிரி கோர்ட்டு கேஸ் பிரச்சனை ப்ராப்ளம்லாம் வரக்கூடியதாகவும், கேது அடுத்த 3 வருடங்கள் வெளிநபருக்கு 3ஆவது நபரத்தோட கவனமாக இருக்கிறது, மாற்றுப்பாலினத்தினரோட கவனமாக இருக்கிறது, இளைய சகோதர வழியில் பிரச்சனைகளை உருவாக்கக்கூடியதாகவும், வேலை செய்கிற இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். 2027 மட்டும் தன குடும்ப வாக்கில் திருப்தி இல்லாத நிலை ஏற்படக்கூடிய காலகட்டம். அடுத்தது சுக்கிர திசை அப்படிங்கும்போது மாற்றுப்பாலினத்தினர் கவனமாக இருக்கணும். சூரிய திசைனா கவனமும் எச்சரிக்கையும், அரசாங்க வழியில் ஒரு சில பிரச்சனைகளும் கொடுக்கும். சந்திர திசையில் பட்டம், பதவி, பெயர், புகழ் கொடுக்கும். செவ்வாய் திசை அப்படிங்கும்போது ஒரு சில பிரச்சனைகளை உடல் அளவில் கொடுக்கும். அப்படிங்கும்போது நன்மை அதிக அளவில் எப்படி ஏற்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ராசிநாதனான புதன்கிழமையில் புதன் ஹோரையில் விளக்கேற்றி பெருமாளுக்கு விளக்கேற்றி வருவது மிகப்பெரிய நன்மை பலனை ஏற்படுத்தும். குலதெய்வ வழிபாடு முக்கியமானது. இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த தசாபுத்தி ரீதியாக ஒரு சில மாற்றங்கள் இருந்தாலும் ஒரு சில
கவனங்களும் எச்சரிக்கையும் நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அறிவுறுத்தப்படுகிறது. இந்த நெக்ஸ்ட்டு 3 இயர்ஸ் அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருந்தால் போதும், மற்ற விஷயங்களில் அதுவே நன்மை அதிக அளவில் ஏற்படும். உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய கிரக நிலைகள்லாம் ஒரு சில பாதகங்களையும் கொடுக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ரொம்ப உஷாராக முடிவெடுக்கணும். ஒரு விஷயத்தை 100 முறை யோசித்து செயல்படுங்க அப்படிங்கிறது தான் அறிவுறுத்தப்படுகிறது. சனி திசையில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும், கேது திசையிலும் கவனமாக இருக்கணும். இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மனோதைரியத்தையும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று ஸ்ரீ வாரி பெருமாளை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். நன்றி.